வீக்லி இங்கிலீஷ் கிராமர் பகுதியில் இன்றைக்கு நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இது ஒரு சாதாரண நிகழ்காலம் என்று தமிழில் சொல்லுவோம். இது வழக்கமாக நடக்கிற செயற்பாட்டுக்கு நாங்கள் இதை பயன்படுத்தலாம். அதாவது டெய்லி ஹேபிட்ஸ். நாங்கள் வழக்கமாக இதை செய்கிற நாங்கண்டா அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். இப்போ உதாரணம், ஐ வேக் அப் அட் 6 AM. நான் வழக்கமாக 6 மணிக்கு எழும்புகிறேன் நான். அதே போல் ஜென்ரல் ட்ரூத், பொதுவான உண்மைகளும் நாங்கள் இதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். இப்போ உதாரணம் இதில் சொல்லியிருக்காங்க, த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். சூரியன் கிழக்கில் உதிக்கிறார். அப்போ இதை மாற்றலாது, பொதுவான உண்மை. அதே மாதிரி நீர் வந்து 100 பாகை செல்சியஸில் கொதிக்கிறது. இதெல்லாம் ஒரு பொதுவான உண்மை. இப்போ பொதுவான உண்மைகள் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதும். அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், வழக்கமாக சிலது தொடர்ந்து நடக்கிறதுண்டா அதுவும் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுவோம். ஷீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. அவள் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு போகிறாள். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஒன்று டெய்லி ஹேபிட்ஸுக்கு வரும், ஜென்ரல் ட்ரூத்துக்கு வரும், ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸுக்கு வரும். அதாவது வழக்கமாக நடக்கிறது, பொதுவான உண்மை, மற்றது ஒவ்வொரு நாளும் நடக்கிற செயற்பாடு. ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டோட வேர்ப் ஒன், அதாவது ப்ரெசன்ட்னு சொல்லுவோம். அங்கே எஸ்எல்ஆர் செட் பண்ணுவோம், அது சப்ஜெக்டை பொறுத்து. பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதுக்கு அது பேஸ் வேர்ப். நாங்கள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணோம். பாசிட்டிவ் சென்டென்ஸை அஃபர்மேட்டிவ்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது அட் எஸ்ஓஇஎஸ், எஸ்எல்ஆர் இஎஸ் நாங்கள் வேர்போட சேர்ப்போம். உதாரணமாக ஹீ, ஷீ, இட். ஹீ, ஷீ, இட் என்ற ஒருமைக்கு நாங்கள் எஸ்எல்ஆர் இஎஸ் வேர்போட சேர்ப்போம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஐ பிளே கிரிக்கெட். நம்மளாமையாக கிரிக்கெட் விளையாடுறோம். யூ ஈட் ரைஸ், நீ ரைஸ் சாப்பிட்ற நீ. வி ஸ்டடி இங்கிலீஷ், நாங்கள் இங்கிலீஷ் படிக்கிற நாங்கள். தே வாட்ச் டிவி, அவர்கள் டிவி பார்க்குறவர்கள். ஹீ பிளேஸ் கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாடுறவன். ஷீ ஈட்ஸ் ரைஸ், அவள் ரைஸ் சாப்பிட்றவள். இட் ரன்ஸ் ஃபாஸ்ட், இது வேகமாக ஓடுற. இப்போ இல்லை பாருங்க, ஐயூவி டேக்கு வேர்ப் அப்படியே வந்திருக்கு, பிளே, ஈட், ஸ்டடி, வாட்ச். ஆனால் ஹீ ஷீ இட்ன்ற ஒருமைக்கு வேர்போட எஸ் சேர்ந்துருக்கு. அந்த வேர்போட எஸ் சேர்ந்து எல்லாமே டஸ் சேர்ந்துருக்கு. இந்த வேர்ப் அப்படியே வந்தது எல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் டூ சேர்றது. இப்போ உதாரணம் பாருங்க, இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா, அட் எஸ்ஓஇஎஸ் என்னதுக்கு சேர்ப்போம், ஹீ ஷீட் என்ற ஒருமைக்கு நாங்கள் சேர்ப்போம். எக்ஸாம்பிள், பிளே, பிளேஸ். பிளே என்றதோட எஸ் சேர்த்து பிளேஸ் என்று போடுறோம். என்னத்துக்கு இஎஸ் வருமாண்டா, கோ அல்ல அந்த ஓவில் முடிகிறது, சிஹெச்சில் முடிகிறதுக்கு நாங்கள் இஎஸ்ஐ சேர்ப்போம். உதாரணம் பார்த்தீங்கன்னா, கோன்ற கோஸ், ஓச்சன்ற ஓச்சஸ். அப்போ ஓவில் அல்லது சிஹெச்சில் முடிகிறதுக்கு நாங்கள் இஎஸ் சேர்ப்போம். அப்படி இல்லாட்டி நார்மலாக வேர்போட எஸ்ஸை சேர்ப்போம். நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருந்தா, அதே இது இந்த டூவோ டஸ்ஸை நாங்கள் சப்ஜெக்டை போட்டு பார்த்துட்டு அதுக்கு அங்கே நோட்டோட ப்ரெசன்ட் வேர்ப்பை போட்டால் சரி. உதாரணம் பாருங்கள், ஐ டூ நாட் ப்ளே. ஐயண்டா நாங்கள் டூ தான் போடணும், அங்கால நோட் போட்டு ப்ளே போடுறோம். அதாவது ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் இந்த நோட்டை போடுறோம். ரெண்டாவது பாருங்க, யூ டூ நாட் ஈட், நீ சாப்பிட்றது இல்லை. அப்போ யூ என்றாலும் டூ தான் பெறும். தே டூ நாட் ஒர்க், தே என்றாலும் டூ தான் பெறும். ஹீ டஸ் நாட் ப்ளே, அப்போ ஹீ என்றது ஒருமை, அப்போ டஸ்ன்றது ஹீ என்ற ஒருமை என்றபடியாக நாங்கள் சேர்க்கிறோம், அங்கே நாட் ப்ளே. அப்போ இந்த டூவோ டஸ் மட்டும் மாறிக்கொண்டு வரும். எதுக்கு ஏற்ற மாதிரி, எழுவாய் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் ஷார்ட் ஃபார்ம் இருக்குது, டூ நாட்ண்டா டோன்ட் யூஸ் பண்ணலாம். யூ டோன்ட் ஈட், ஹீ டஸ் நாட், ஹீ டசன் ப்ளே. ஸோ டஸ் நாட்ண்டா டசன், இது நெகட்டிவ். அடுத்த கொஸ்டினை பாருங்கள், இன்ட்ரோகேட்டிவ்னு சொல்கிறேன். அதாவது சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் டூ அல்லது டஸ்ஸை நாங்கள் சேர்க்கிறோம். அதோட வேர்ப் ஒன், டூவோ டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ஒன். அப்போ இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குமென்று பார்த்து நாங்கள் டூவோ டஸ்ஸை சேர்ப்போம். உதாரணமாக பாருங்க, டூ யூ ப்ளே, டூ தே ஒர்க், டஸ் ஹீ ப்ளே, டஸ் ஷீ ஈட். டூ யூ ப்ளேன்னா நீ விளையாடுறனியா. இப்போ இப்படிப்பட்ட ஹெல்பிங் வேர்ப் வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் வரும்போது அதுக்குரிய விட வந்து எஸ் அல்லது நோவாக இருக்கும். ஓமண்டா எஸ் ஐ டூ, நோவண்டா நோ ஐ டிடன்ட், நோ ஐ டோன்ட் வேறு. அப்போ இதில் டூ யூ ப்ளே, அப்போ டூன்றது ஏன் வந்தது, யூன்றது பன்மை, அதால் டூ வந்துருக்கு. டஸ்ன்றது ஏன் வந்தது, ஹீன்றது ஒரு, அப்போ டஸ் ஹீ ப்ளே. அப்போ அந்த சப்ஜெக்ட் தான் மெயின் ரோல் என்னத்துக்கு, நாங்கள் டூவோ டஸ்ஸை சேர்க்கிறோம்ன்றது.
இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் டூ ஓ டஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்டில் எப்போ வெளியில் தெரிய வருமெண்டா நெகட்டிவாக மாற்றும் போதும் பாசிட்டிவாக மாற்றும் போதும் மட்டும் சாரி நெகட்டிவாக மாற்றும் போதும் கொஷனாக மாற்றும் போதும் மட்டும்தான் தெரிய வரும். அது பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு தெரியாது, அது ஹிடன் ஆகி இருக்கும். நாங்கள் ஐ பிளே கிரிக்கெட் இதில் டூ ஓ டஸ் தெரியுதோ இல்லை, ஷீ ஈட்ஸ் ரைஸ் இதுலேயும் டூ ஓ டஸ் தெரியுதோ, இந்த வேர்போட சேர்ந்தால் அது டஸ்ன்னு தெரியும். ஆனால் இந்த ஐவியூதேக்கு பிள்ளைன்றது நார்மலாக வரும்போது அதில் ஹிடன் ஆகிருக்கு, அப்போ வெளியில் தெரியாது. நெகட்டிவுக்கும் கொஷனுக்கு மட்டும்தான் டூ ஓ டஸ் வெளியில் தெரியும். ஓகே, திரும்ப இம்பார்ட்டன்ட் ரூல், டஸ்ன்றது ஹீ ஷீட்டுக்கு வரும், டூன்றது ஐவியூதே, ஐன்றது ஒரு விதி விலக்கா ஹெட் ஆகுது. ஸோ உங்களுக்கு கொஷின் தரப்பட்டிருக்கு, நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு ஆன்சரை செஞ்சு பார்க்கலாம். ஷீ டேஸ் டென்னிஸ், I dash junk food, dash you like coffee, he dash to school every day, dash he work here. அதே மாதிரி கீழே உங்களுக்கு சென்டென்ஸ் தரப்பட்டிருக்கு. அதாவது 6-7 உள்ள பாசிட்டிவ் சென்டென்ஸை நீங்கள் நெகட்டிவாக மாற்றணும், 8-9 உள்ள பாசிட்டிவ் சென்டென்ஸை நீங்கள் கொஷன் இன்ட்ரோகேட்டிவாக மாற்றணும். 10வது கொஷன், அதாவது he don't go to school, இதில் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது, நீங்கள் இதை கரெக்ட் பண்ண வேணும்.